First of all, thank you so much for having me here because technically this is my first ever release after my Big Boss appearance. So அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் சார் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சப்ஜெக்ட் சொல்ல கால் பண்ணுறப்போவே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது. இந்த ரோல் பற்றி எடுத்துகிட்டு வரப்போவே பிகாஸ் லைக் லெட் இட் பி என்டர்டெயின்மெண்ட், லெட் இட் பி பிஸ்னஸ், பட் அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதே நம்பிக்கை சாருக்கும் இருந்ததுனால தான் என்னவோ இந்த ப்ராஜெக்ட் 2 பேர்னாலையும் ஒத்து பண்ண முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் சொல்கிறப்போ எனக்கு எப்போதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது ரியாலிட்டியாக இருந்தாலும் அதை நம்ம அப்படி காட்டிடக்கூடாது அப்படின்னு ஏன் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால சார் கேட்டப்போ எனக்கு குவைட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்தது. அப்புறம் அவரோட கன்விக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. தென் ஹி கன்வின்ஸ்ட் மீ ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஃபைனலி எண்டட் அப் வித் திஸ். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கப்புறமா அந்த மொத்த சப்ஜெக்டே அது எவ்வளோ ஒரு சோஷியலி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் அண்ட் கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ வித் திஸ். அண்ட் ஜாஃபர் சார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் இப்படி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு ஐ டோ நாட் நோ லைக் எவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு இவங்கெல்லாம் சொல்கிறது வச்சு தெரியும் வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அப்புறம் ஷூட்டிங் டைமில் ஐ ரியலி ஹேட் அ ஃபன் டைம் ஒர்க்கிங் வித் கயல் அண்ட் ஆனந்தி அண்ட் துஷி. பிகாஸ் லைக் அவங்க 2 பேருமே ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. லைக் கேமரா ஆக்ஷன் சொன்னால் டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நான் மட்டும் பேன் உட்காந்துருப்பேன் பேக் சீட்டில். ஸோ தென் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் துஷியோட டான்ஸுக்கு. ஸோ யூ கைஸ் வில் விட்னஸ் இட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஹெட் மாஸ்டர் கார்த்திக் சார். ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி பேசியே ஆகணும். அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு ஒரு பெரிய பயம் வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் அப்படி அவர் டோனே அப்படி மிரட்டுற மாதிரி இருக்கும். பட் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித். அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா ப்ரொடியூசர் சாருக்கு உங்களோட ₹1 கூட வீணாக போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார். பிகாஸ் ஐ வாஸ் அபவுட் டு டேக் ஃப்ளைட்டுக்கு நான் கிளம்பிட்ட ஷூட் முடிச்சுட்டு அப்போது சடனாக விக்ரம் ஏடி கால் பண்ணுறாரு, மேம் ஒரே ஒரு சீன் மட்டும் மிஸ் ஆயிருக்கு, திருப்பி வரீங்களா, வந்து முடிச்சு கொடுத்துட்டு போகிறீங்களா அப்படின்னு. ஸோ விச் எவர் த டேஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆக்குபைட். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாலும் ஒரு கம்ப்ளீட்லி பிஸியான ஒரு ஷெட்யூலில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதே சந்தோஷம் உங்களுக்கும் பார்க்குற எல்லாருக்கும் அந்த ஸ்க்ரீனில் அந்த மெசேஜ் அப்படி கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இந்த முன்னோட்ட வெளியீடு நிகழ்விற்கு வந்திருக்கிற ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள், அண்ணன்கள், தம்பிகள், சகோதரர்கள் அனைவரையும் மங்கை குழுவின் சார்பாக வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் கண்டென்ட்டே இல்லாமல் நடத்த முடிகிற செயல்கள் 2. ஒன்று கட்சி ஆரம்பிக்கிறது, 2வது இந்த மாதிரி முன்னோட்ட நிகழ்வில் வந்து பேசுகிறது. ஒரு படத்தில் ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் நடிச்சுட்டு அந்த மொத்த படத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறது இருக்குல்ல, அது இயக்குனர் கதை எழுதியோட விடவும் நமக்கு வந்து நிறைய கற்பனை திறன் வேணும். அதுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது எனக்கு இயக்குனர் அவருடைய மனைவிக்கு நன்றி சொன்னது. நான் வந்த உடனே கேட்டேன், அந்த மாதிரி அண்ணா எல்லாருக்கும் ஒரு சீட்டில் நேம் எழுதி ஒட்டியிருந்தாங்க. நானும் அண்ணா இது ஏன் சீட்டு தானே அப்படின்னு கேட்டேன். அண்ணா ஆமாம் உங்கள் சீட்டு தான் அப்படின்னு, கரெக்டாக தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா கம்பீரமாக சிவன் இருக்காங்க, ரைட்டில் திரும்பி பார்த்தா மியூசிக் டைரக்டர் சிவரிங்கில் இருக்கார். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எதனா பேசணும்னு சொல்லிட்டு காலையில் முதல்வன் அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காரு. ரெஸ்ட் ரூமில் கூட்டிகிட்டே இருக்காங்க. எங்கே என்ன பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில் போயிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நான் வந்து இப்படி, அண்ணா வேறு வந்து புது புயல்னு வேறு சொல்லிட்டாரு. இன்றைக்கி 2 பேர் தான் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்டாக போகிறாங்க. ஒன்று வந்து தளபதின்னு சொன்ன இசையமைப்பாளரும், இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சாரும். நம்மளுக்கு அப்போல்லாம் தேவையில்லை, நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போயிடுவோம், நமக்கு எதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்க நினச்சா தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பற்றி சொல்லணுன்னா
எங்க முதலாளி நல்ல முதலாளி, வெள்ளை மனம் பிள்ளை குணம் கொண்ட முதலாளி. அவங்க ஆஃபீஸ் போனோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஜேஎஸ்எம், ஜாஃபர் சார், சலீம் சார், மொய்தீன் சார், அவங்க 3 பேரும் எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமுத்திரம் படத்தில் வர சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க. எப்படி நான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா, அது அவர் சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து, அண்ணன் சொன்னால் தம்பி கேட்கணும்டா, தம்பிக்கு ஒன்றுன்னா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி. அவர் வந்து அந்த படத்தில் வந்து விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்லுவார், டக்குன்னு எடுத்து குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் போனோன்னா அவங்க 2 பேருக்கு கிரீன் டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன்னே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீன் டீயை குடிச்சாங்க. ஏன்னா வந்து அந்த சீன் அப்படியே நினைவுக்கு வந்துட்டு போகுது. என்கிட்ட வேறு ஒரு கிரீன் டீ கொடுத்துட்டாங்க, என்னால் குடிக்க முடியாமல் குடிச்சிட்டு இருந்தேன். என்ன கதிர் உங்களுக்கு பிடிக்கும் சார், பிடிக்கலன்னு சொன்னால் படத்துலேருந்து எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பிடிக்கும்னு சொல்லி அந்த கிரீன் டீயை உட்காந்து குடித்தேன். நல்ல ஒரு ப்ரொடியூசர் சார். ஏன்னா வந்து அவர் வந்து என்றைக்கும் வந்து கோபமாக பேசியோ இல்லை யாரையாவது வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியோ இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி இந்த படம் என்ன பண்ண சொல்லுங்கன்னு ஒரு இயக்குனரோட 12 வருஷ கனவை வந்து நிறைவேற்றிருக்க எங்கள் ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து இதை வந்து எப்படி ஒரு கமர்ஷியலாக நீங்கள் என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் வரும் அப்படின்லாம் தெரியல, ஆனால் வந்து அவங்க வீட்டில் எல்லாரோடைய மனசுல நீங்கள் நின்ட்டீங்க. நிறைய அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பார், நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பார். அந்த கஷ்டங்களெல்லாம் தீர்த்து வச்சதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வெற்றி அடையணும், உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து வந்து இயக்குனர் சார், அவர் வந்து வெளியே நிற்கும் போது நல்லா மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தார். என்ன சார் மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லைப்பா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் தொப்பை வெளியே வரும், அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னார். ஸோ இந்த தில் படத்தில் வந்து விவேக் சார் வந்து இருப்பார். அவர் என்னன்னா அந்த மாதிரி பெண்களோட மனசை பிடிச்சி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணார். கடைசியாக வந்து அவர் வந்து பெண்ணாவே மாறிடுவார். ஆனால் எங்கள் இயக்குனர் அப்படி இல்லை, அவர் பெண்ணா ஆனார், இவர் வின்னானார் இந்த படத்தை எடுத்து. அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும் இல்லை நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், அதை பார்த்து கார்த்தியானாலாம் எப்போ ஃபோன் வந்தாலும் கார்த்தியானாக்கு வந்து குபேந்திரன் சார் வந்துகிட்டே இருக்கும். அவரே நான் காட்டாமலே சொல்ல குபேந்திரன் சார் ஆனால் ஆமாப்பா அவர் தான் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுற ஒரு டைரக்டர். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போகணும் சார். உங்கள் மனைவிக்கும் கண்டிப்பாக, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கீழே நான் சொன்னார் வந்து ஹீரோயின் கூட வந்து நீங்கள் 3 பேரும் உட்காந்து ஃபோட்டோ எடுங்கன்னு. இல்லை வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லி டக்குன்னு பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதை கரெக்டாக வந்து கடைபிடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை சார். அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஜாஃபர் சாரோட சப்போர்ட் எப்படியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் வரணும். அடுத்து வந்து கார்த்திக் துரை அண்ணா, அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து கோவிலில் இருக்க ஒரு நந்தி மாதிரி. சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா வந்து அவர் காதில் சொல்லிட்டா போதும், எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்தில் வந்து அன்னைக்கு ஒரு தம்பி ஒருத்தன் கேட்டால அவனை வந்து சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே, அதாவது பலனை எதிர்பார்க்காம நல்லது செய்கிறது சில பேர் தான் இருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து கார்த்திக் அண்ணா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, யாராவது கீழே இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி அப்படி மேலே விடுவார். மேலே விட்டோன்னு நம்மளாம் என்ன பண்ணுவோம், மேலே இருக்கவங்க கையை பிடிச்சி மேலே போக பார்ப்போம். ஆனால் அவர் அப்படி இல்லை, அடுத்து யார் கீழே இருக்காங்களோ அவங்கள தூக்கலான்னு கீழே பார்க்குற ஒரு ஆள். இப்போ கூட கீழே தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆள், நேர்மையான ஒரு ஆள். அதனால தான் அவர் சொல்லு கட்டுப்பட்டு எல்லாருமே நடக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து மங்கை அப்படின்னு சொன்னதை விட கார்த்தியானான்னு சொன்னது தான் நிறைய இருக்கும், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அதுக்கப்புறம் வந்து கயல் ஆனந்தி மேம், அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நான் தான் வந்து பரியேறும் பெருமாள் வந்து அவங்களுக்காகவே ஒரு 10 வாட்டி பார்த்தேன். அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு முகம் அவங்களுக்கு. என்னென்னா அவங்கள பார்த்தா கோபமே வராது. வணக்கம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் ஒரு நன்றி சொல்லணும்னா என் குருநாதர் சசிகுமாருக்கு சாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஈசன் படத்தில் என்னை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நான் இந்த மேடையில் நான் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் நம்ம ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு நாயை வச்சு தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். போக போக ஐ டுக் திஸ் மூவி ஆஸ் எ சேலஞ்ச். ஏன்னா 2 கேமரா செட்டப் பண்ணியிருப்பாங்க காரில், அதுக்கு மேலே டைலாகும் நான் கேட்கணும். அது எப்படி என்ன மாடுலேஷன். விக்ரம் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி, ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்டாக அவர் என்கிட்ட டைலாக் சொல்லிகிட்டே இருந்திருப்பார். ஸோ அந்த படம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இட் வாஸ் சச் அ சேலஞ்ச் டு மீ. ஏன்னா 2 கேமரா பார்க்கணும், ரோடு பார்க்கணும், ஆர்டிஸ்டோட ரியாக்ஷன் பார்க்கணும், டைலாகும் பார்க்கணும், ஆக்டிங்கும் பண்ணணும். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் somehow I got through it and it was a nice journey for me. Thank you sir.
Thank you, Gubendran sir, for choosing me, and Mr. Jafar sir for choosing talents like me. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். Firstly, I want to apologize everyone for being late. Sorry. Chennai traffic. And thank you so much. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு பேஷன்ஸாக இருந்ததுக்கு thank you so much. எங்கள் படம் மங்கை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டிடியூடோடு இங்கே நின்றுட்டுருக்கேன். ஏன்னா இந்த ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எங்கள் கயல் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னார். நான் யூஸ்வலி ஒரு படத்தை டைரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிச் டெக் சினாப்சிஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன். ஒரு பிளாங்க் மைண்டோட குபேந்திரன் சார்னு மீட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 hours நரேஷன் கொடுத்துட்டாரு. டைலாக் டு டைலாக் எவ்ரி திங் ஒரு ஸ்கிரிப்ட் புக்கோடையே வந்து உட்காந்துட்டு நரேஷன் கொடுத்துட்டாரு. படம் ஒரு 2 hours படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் நரேஷன் முடித்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம், அட் த சேம் டைம் கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங். I was meant to do this film. அதனால தான் I met குபேந்திரன் சார் அப்படின்னு நினச்சிருக்கேன். This film is very very special to me. ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க், எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், எனக்குள்ள ஒரு பயம். அண்ட் ஷூட்டிங் போகிற முன்னாடி வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும். அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில படத்தில் தான் நடக்கும். கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்கும் from bottom of my heart thank you so much. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த ஃபிலிம் வந்து it happened. எஸ்பெஷலி குபேந்திரன் சார் thank you so much. ஒரு பெரிய டைரக்டராக வருவார் இந்த ஃபிலிம்க்கு அப்புறம். அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் சார் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சுட்டு, ப்ரொடியூசர் பணம் தன்னோட பணம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துட்டாரு. அண்ட் இங்கே ப்ரொடியூசரும் அப்படி தான். இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட். ஒரு ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு 2-3 ஸ்கெட்யூல்ஸில் வந்து படம் பண்ணால் வந்து அந்த எசன்ஸ் போயிடும், அந்த ஃப்ளோ போயிடும், கண்டினியூட்டி பிரச்சனைகள் நிறையா வந்துடும். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள் ஸ்கெட்யூலில் வந்து படம் முடிச்சிட்டாரு. இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜாஃபர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார். எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெட்யூலில் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க 2 பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரொடியூசருக்காக இன்னும் நிறைய செய்யணும், அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க யோசிச்சுப்பாங்க. அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸோ இது கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேரணும். ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து எங்கேயும் குறை வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார் 2 பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங். And it's a boon for me to meet these genuine people. And துஷி அவரை வந்து கார் ஓட்டிகிட்டே வந்து நடிக்கணும். அவங்களுக்கு டபுள் டாஸ்க்கு என்னை விட, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவன் வந்தபோதெல்லாம் வந்து அந்த 3 days அந்த சாங் ராதிகா மாஸ்டர் ஓட பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது, வைப்ரண்ட்டாக ஆகிடுச்சு கதையில். அந்த போர்ஷன் மட்டும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் ஸ்டார் சாருக்கு, எங்கள் மியூசிக் டைரக்டர் தீசன் சாருக்கு, எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோன்னு ஒரு ஹாப்பினஸோடு இன்றைக்கி வந்து எல்லோரும் இருக்கோம். அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ்னு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ப்ரெசன்ட் மீடியா ப்ளீஸ், இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் நிக்கில் சார் தேங்க்யூ ஸோ மச்.